இன்றைக்கு தாவாக்கா இருக்குது. தாவாக்கா இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு ஒரு 58 பேர் போயிட்டு ஆட்சி போயிருமா? தாவாக்கா தலைவர் தானே அதிகாரம். அப்படி எல்லா கட்சி தலைவருக்கும் தான் அதிகாரம். அப்படிதான் தீர்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கட்சியில கருத்து வேறுபாடு நடக்குது. அந்த கருத்து வேறுபாடுகளை மையமாக வைத்து ஒரு சாரார் வீட்டுக்கு சென்று வருவது எந்த விதத்தில் நியாயம்? இதா தூய்மையானது? ஆக எங்க இயக்கத்திற்கு இப்படி வந்திருக்குது. எல்லா இயக்கத்திற்கும் சோதனை வரும். இது தவறான முன்னுதாரணம். இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத ஒன்று. இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் ஆட்சி இருந்திருக்குது. எத்தனையோ கட்சிகள் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்குது. ஆனா எந்த தலைவருமே இருந்த இயக்கத்துக்கு வீட்டுக்கு சென்றது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே தவறான பாதையிலே என்னிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் சென்று கொண்டிருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட நீதியாக பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஒரு பொதுச் செயலாளர், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவர், அவர்தான் விப்ப கொறடாவை நியமிக்க முடியும். அப்படி நியமிக்கப்பட்ட கொறடா தான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை ஒரு தீர்மானம் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று முழுமையான தகவல் கொடுக்கப்பட்ட பிறகும் அவள் எதிர்த்து வாக்களிக்க என்று சொன்னால் அங்கே குதிரை பேரம் நடைபெற்றுக் கொண்டுதான் பலர் தகவல் பரவுகிறது, பேசப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே தூய்மையான ஆட்சி நடத்துவோம் என்று சொல்லிவிட்டு இதற்கெல்லாம் இடமளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்கள் தான் இதற்கு நல்ல முடிவை கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல வெற்றி பெற்றது. அதுல ஒரு இடம் 2 இடத்துல அவர் போட்டியிட்டாரு, ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். 107 ரிசைன் பண்ணிட்டார். 2 இடத்துல போட்டியிட்டாரு, ஒரு இடத்துல ராஜினாமா செஞ்சிட்டாரு. 108 இருந்து 107 போயிட்டு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அந்த ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவருடைய கட்சியுடைய எண்ணிக்கை 106 தான். எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்த காரணத்தினால்தான் அந்த 118க்கு மேல அந்த வாய்ப்பு கிடைச்சுதான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நிறைய தேர்தல் நேரத்தில் நிறைய தமிழக வெற்றி கழக தலைவர்கள் சொன்னாங்க. அதன்படி எதுவுமே இதுவரைக்கும் நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோட இன்னைக்கு தமிழகத்தில் 34% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. 66% பேர் இன்னும் எதிர்பார்த்தா இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில்.